நமஸ்காரம் ஜீசஸ். பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அழைக்கப்பட்டவர்கள் அநேகம், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ ஒரு சிலர். ஆமேன். நாம் அழைக்கப்பட்டவர்கள் மாத்திரமல்ல, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருப்பதனால நாம் விடுதலையோடு கூட ஜீவிக்க வேண்டும். நம்ம எப்பொழுதும் பலன் உள்ளவர்களாக ஜீவிக்க வேண்டும். ஏனென்றால் நம்முடைய தேவன் நமக்கு பலனை கொடுத்திருக்கிறார். அவர் ஒருபோதும் கைவிடுகிற தேவன் அல்ல, நம்மளை வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். நாம் அனைவரும் யூத ராஜ சிங்கத்தினுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்பதை எப்பொழுதும் நம்முடைய நினைவிலே இருக்க வேண்டும். அப்படி மறந்து போனீர்களானால் நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்க மாட்டோம். நாம் சோர்ந்து போய் பிசாசானவனுக்கு அடிமையாக இருப்போம். அதனால் அப்படி அடிமையாக இருக்காது படிக்க நம்ம எப்பொழுதும் அவருடைய வார்த்தையை வாசித்து ஜெபித்து எப்பொழுதும் அதில் நாம் தரித்து இருக்க வேண்டும். அப்பொழுது தான் நம்ம பலத்தோடு கூட ஜீவிக்க வேண்டும். ஏனென்றால் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று யோவான் 8:32 சொல்லப்பட்ட இருக்கிறது. அப்ப அந்த வசனத்தின்படி நம்ம ஜீவிக்கும் போது கர்த்தர் நம்மை பலப்படுத்தி ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவானவர் மரணத்தை ஜெயித்தார், பாதாளத்தை வென்று இருக்கிறார். உனக்காக எனக்காக சிலுவிலை யாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். நீ யார் என்று தெரியாமல் நீ இருந்து கொண்டு இருக்கிறாய். நீ யார் என்பதை தெரிந்து கொண்டு ஜீவிக்கும் போது நீ எப்பொழுதும் ஜெயத்திலே ஜீவிக்க முடியும். ஆமேன், ஹல்லேலூயா. அதனால நம்ம இன்றைக்கு என்ன பண்ணணும்? இயேசு என்ற நாமம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. நீ சொல்ல, நான் எப்படியாக விடுதலை பெறுவது என்று சொல்லி, நமக்கு இயேசு என்ற நாமம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. கர்த்தருடைய வல்லமையை கொடுத்திருக்கிறார், அவருடைய அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வர நம்மளுக்கு கர்த்தர் அந்த நாமத்தை கொடுத்து இருக்கிறார். அதனால அந்த நாமத்தை சொல்லி நீங்க வெளியே வாங்க. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம் எல்லா நாமத்தை காட்டிலும் மேலான நாமம் என்பதை நம்ம உணர்ந்து கொண்டோமானால், நம்ம கர்த்தருடைய பிள்ளை என்பதை உணர்ந்து கொண்டோமானால், இயேசு கிறிஸ்துவான சிலுவிலே எனக்காக யாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார் என்பதை நாம் என்றைக்கும் நினைத்து கொண்டு இருந்தால், பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளாக ஜீவித்துக் கொண்டு இருக்கிறார் என்றும், அவர் அனல் மூட்டி கொண்டு இருக்கிறார் என்றும் நீ உணர்ந்து கொண்டால் கண்டிப்பாக இந்த உலக வாழ்க்கையின் மேல் ஜெயம் எடுக்க முடியும். அதனால் தான் நம்ம எப்பொழுதும் சொல்லுகிறோம், சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், சத்திய வேதத்தை வாசியுங்கள், ஜெபத்தில் தரித்திருங்கள், அப்பொழுது நீங்கள் ஜெயம் உள்ளவர்களாக நீங்கள் ஜீவிப்பீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவான இந்த உலகத்திலே இருந்த பொழுது லாசருவே வெளியே வா என்று சொன்ன உடனே அந்த மரணத்தை ஜெயித்து அவன் வெளியே வந்தான். அதே போல இன்றைக்கு நீங்கள் எந்தெந்த காரியங்களில் மரித்து போயிருக்கிறீர்களோ, அடிமையாக இருக்கிறீர்களோ, சிக்கிக் கொண்டு இருக்கிறீர்களோ, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வெளியேறு என்று சொல்லும் போது, வெளியே வா என்று நாங்கள் அழைக்கும் போது கூட நீங்கள் கண்டிப்பாக விடுதலை பெற வல்லவர்களாய் இருக்கிறீர்கள். அதனால இன்றைக்கு இயேசு என்ற நாமத்தை உபயோகிங்கள், சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நீங்கள் விடுதலை ஆவதற்காக நான் இப்பொழுது ஜெபிக்க போகிறேன். என்னோடு கூட நீங்கள் சேர்ந்து ஜெபிக்கும் போது என்னென்ன பிரச்சனைகளில் சிக்கிக் கொண்டு இருக்கிறீர்களோ விடுதலை கண்டிப்பாக கர்த்தர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் கர்த்தாவே இந்த ஜெப வேலையில இறங்கி வந்ததற்காக நன்றி. உம்முடைய சித்தத்தை நீர் நிறைவேற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஐயா. அநேகர் கர்த்தாவே ஆண்டவரே இந்த புரோகிராமை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள், கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். அப்பா தேவனே, அவர்கள் என்னென்ன கெட்ட பழக்க வழக்கத்தில் சிக்கி கொண்டு இருக்கிறார்களோ ஆண்டவரே, இதோ கர்த்தா என்னென்ன காரியங்கள் அவர்களுக்குள்ளாக மரித்து போயிருக்கிறதோ, என்னென்ன காரியங்களில் கர்த்தாவே அவர்கள் சிக்கி கொண்டு தவித்து கொண்டு இருக்கிறார்களோ, அடிமைத்தனத்தில் இருக்கிறார்களோ, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லா விதமான அடிமைத்தனத்தில இருந்தும் இதோ கெட்ட பழக்க வழக்கங்கள் இருந்தும் அவர்கள் வெளியே வரட்டும் என்று சொல்லி வார்த்தை நான் அனுப்புகிறேன் கர்த்தாவே. எப்பொழுது விடுதலை உண்டாகட்டும் கர்த்தாவே. வியாதி படுக்கையில் இருந்தால் கர்த்தாவே, சங்கீதம் 107:20 வசனத்தை நான் அனுப்புகிறேன் கர்த்தாவே. உம்முடைய வார்த்தை அங்கு சென்று கிரியை செய்யட்டும், அவர்கள் அந்த அழிவில் நின்று மீட்டெடுக்கப்படட்டும் இந்த வேளையிலே கர்த்தாவே. அப்பா தேவனே, இயேசு என்ற நாமத்தை இவர்கள் ஒவ்வொரு நாளும் எடுத்து உபயோகிக்க, அவர்களுக்கு உணர்வை நாவியை தாங்க பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு உதவி செய்தல்ல வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. பரிசுத்த ஆவியானவரே, நீர் அவர்களை ஆண்டு கொண்டதற்காக நன்றி, வழி நடத்த போகிறதற்காக நன்றி, அடிமைத்தனத்திலிருந்து ஒரு விடுதலை இன்றைக்கு கொடுத்ததற்காக நன்றி. அவர்கள் விடுதலையோடு கூட கடந்து செல்லட்டும் கர்த்தாவே. அப்படியாக பரிசுத்த ஆவியானவரே, நீர் ஆசீர்வதித்ததற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபித்து எல்லாவற்றின் மேலும் ஜெயம் எடுக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமென்.
எல்லா விதமான அடிமைத்தனத்திலிருந்து இன்றைக்கு நீங்கள் விடுதலை ஆகி இருக்கிறீர்கள். என்னோடு கூட தொடர்பு கொள்ள நீங்கள் கீழே இருக்கிற நம்பரில் அழையுங்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கேன். God bless you.